ஹாய், வெல்கம் டு சமித் மயில். இந்த தீபாவளிக்கு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், 2 ஸ்பூன் குண்டுளுந்து, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, டால்டா அல்லது பட்டர் எடுத்துக்கோங்க, பொரித்திருக்க தேவையான அளவு ஆயில், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், காரத்திற்கேற்ப வரமிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது லைட்டாக மணம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்குங்க. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை. லைட்டாக உங்களுக்கு மணம் வர ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்கலாம். லைட்டாக சூடான போதும். உங்களுக்கு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேனில் பொட்டுக்கடலை போட்டுக்குங்க. அந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே பொட்டுக்கடலை வறுபட்டால் போதும். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு ஒரு 3 to 4 முறை நல்லா சலிச்சுக்குங்க. அதே மாதிரி நம்ம அரைச்சிட்டு பொட்டுக்கல்லையும் அரிசி குண்டுலையும் 3 to 4 முறை சலிச்சுக்குங்க. குப்பி இருந்துச்சுன்னா விரிசல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கருப்பு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே முறுக்கு செய்யும் போது ஒரு 3 to 4 முறை நல்லா சலிச்சுக்குங்க. இப்போ நம்ம டால்டா சேர்த்திக்கலாம். டால்டா சேர்த்திட்டு டால்டாவை உருக்கிட்டு சேர்த்துங்க. இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியே நின்றும். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா உடையாமல் அப்படியே அழகாக இருக்கும். அந்த டைம் அதுதான் பதம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி நல்லா எப்பயும் போல் மாவு நல்லா பிணைஞ்சிக்குங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கொல கொலன்னு இருக்கணும். ஒரு ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். உள்ளே அச்சு முறுக்கு புளியறதுல எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு போட்டுக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். எவ்வளோ நல்லா இலகுவாக இருக்கா மாவு, அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்னதாக ஒரு உருளை எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இதில் முடிச்சுக்குங்க. சின்னதோ பெருசோ நம்மளோட இஷ்டம்தான், எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் ஒரு குட்டி முறுக்கும் ஒரு பெரிய முறுக்கும் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தட்டில் போட்டு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி முறுக்கு புளிஞ்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சிருக்க முறுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு எண்ணெய் தடவிட்டு கரண்டிலையோ அல்லது தட்டிலையோ எதுவாக இருந்தாலும் சரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு முறுக்கு புளிஞ்சிங்கன்னா அப்போதான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா 2 பக்கம் திருப்பி விடுங்க. நல்லா 2 பக்கம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அழகாக நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு சுவையான முறுக்கு தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.